நீங்கள் வர்ச்சுவல் டிஜே யூஸ் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வர்ச்சுவல் டிஜே 2025 நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, ஸ்டெம் ஸ்வாப். ஸ்டெம் ஸ்வாப்னு என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கை போட்டு மேலே பீட் மிக்ஸ் பண்ணுறீங்களா, இப்போ தேவையே இல்லை. இங்கே வந்து ஒரு ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகும், இப்போ வோக்கல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லூப்பை போட்டு இந்த ட்ராக்கை மேலே ஏற்றி பீட்டெல்லாம் கட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கான்செப்டை ஜஸ்ட் ஒரே ஒரு பேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே Hey guys, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தீங்க வர்ச்சுவல் டிஜே 2025 அப்டேட்டை பற்றி சொல்லுங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வர்ச்சுவல் டிஜே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வர்ச்சுவல் டிஜே 2025 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது இது எல்லாமே நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வர்ச்சுவல் டிஜேல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. வர்ச்சுவல் டிஜே பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் பர்ச்சேஸ் தாங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ அப்டேட்ஸாக தான் இருக்க போகுது, லைஃப் டைம் ஃப்ரீ அப்டேட்ஸ். நான் யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் வெர்ஷன், கிராக் வெர்ஷன் கிடையாது. ஸோ கமெண்ட்டில் வர்ச்சுவல் டிஜே கிராக்கோட லிங்க் வெர்ஷன்ஸ் ஷேர் பண்ணி கேட்காதீங்க. நான் யூஸ் பண்ணுறது ப்ரோ வெர்ஷன், லைசன்ஸ்டு வெர்ஷன். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்குன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அங்கே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் வந்து பிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்ன ரேட்ஸில் இருக்குன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். VM DJ அகாடமி சென்னையிலே பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VM DJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி கண்ட்ரோல் நீங்கள் வாங்கி ப்ளே பண்ணாலுமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னா உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ஒரு ட்ராக்கை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணலாம், ஆனால் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் க்ரௌட் ஹேண்டில் பண்ணணுன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில் வந்து VM DJ அகாடமியில் நீங்கள் கற்றுக்கலாம். VM DJ அகாடமியில் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி லிங்க்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு VM DJ அகாடமி கோர்ஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், உங்களுக்கான ரைட் கோர்ஸும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வர்ச்சுவல் டிஜே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதாவது வர்ச்சுவல் டிஜே நியூ வெர்ஷன் 2025 அப்டேட் பற்றி உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த கீழே ஒரு அரை மார்க் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த வெர்ஷனில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதை காட்டும். இதில் மெயினான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்வாப் சாம்பிள்ன்ற ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெம் ஸ்வாப் சாம்பிள்ஸ் சூப்பரான அப்டேட் அது. நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கை போட்டு மேலே பீட் மிக்ஸ் பண்ணுறீங்களா, இப்போ தேவையே இல்லை. இதிலே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பேடை ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெம் ஸ்வாப் ஆகிடும். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஒரு ட்ராக் எடுத்து அதை அலைன் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பேடை ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்டெம் ஸ்வாப் ஆகும். அதாவது ஒரு ட்ராக்லேருந்து வாய்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு ட்ராக்கோட வாய்ஸ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். வேறு லெவல் இது. இந்தளவுக்கு AI டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஜேக்கு வந்து வேலை இல்லாமல் போகுது. ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த அப்டேட்டில் வந்து டிஜே கண்ட்ரோலர் DDJ GRV6 அப்புறம் DDJ FLX2 ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. 2025 வெர்ஷன் இதில் தான் வந்து அந்த மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் மேப்பிங் இருக்காது. இந்த நியூ வெர்ஷன் பாருங்கள், 2025 B8496. ஸோ நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகிடுச்சு. நியூ வெர்ஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகிருக்குன்றதை சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வர்ச்சுவல் டிஜே 2025 வந்து ஸ்டெம் ஸ்வாப் சாம்பிளர் இதுதான் வந்து மெயின் ஃபீச்சர். ஸோ ஆல்ரெடி ஸ்டெம்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸ்டெம்ஸ் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஸ்டெம்ஸ் என்னன்றதை ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். எப்படி ஸ்டெம்ஸ் ஒர்க் ஆகுன்றதை வர்ச்சுவல் டிஜியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ட்ராக்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஸ்டெம்ஸ் பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதில் வந்து நம்ம ஸ்டெம்ஸை சாம்பிளில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, சில வார்த்தைகள்லாம் வந்து சாங்லேருந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் எடிட்லாம் பண்ண தேவையில்லை. இதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போது நீங்கள் அந்த சாம்பிள் வச்சு ட்ரிகர் பண்ணலாம். ஓகே, அந்த ஃபீச்சர்ஸில் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சாம்பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சின்ன ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 3 நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கு. மை பேங்க், லூப் மாஸ்டர், அப்புறம் ப்ரீ சாங்ஸ். இது 3மே ப்ரீவியஸ் வெர்ஷனில் கிடையாது, இதில் தான் வந்து ஆட் ஆகிருக்கு.
ஸோ மை பேங்க் தான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டெம் ஸ்வாப்புக்கு தேவைப்படுது. இங்கேயும் வந்து மாற்றிக்கலாம், சாம்பிளர் மை பேங்க். ஸோ இந்த மை பேங்க் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் சாங்கு சாம்பிள் எடுக்கலாம். ஸ்டெம் ஸ்வாப் பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஸ்லாட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணணும், வோக்கல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பேஸு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன தேவை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வோக்கல் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் மல்டிபிள் ஸ்டெம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கிக்கும் ஹை ஹேட்டு நான் பேஸும் ஆட் பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேப்சரும் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாங் ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்டெம்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இது சாம்பிளை ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த ஸ்டாம்பில் நீங்கள் எப்போ வேணால் ட்ரிகர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணிக்கலாம். வோக்கல் மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸ் மட்டும் சாம்பிளில் சேவ் ஆகும். அந்த பீட்ஸ் நீங்கள் எப்போனா ஸ்வைப் பண்ணிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வோக்கல் ட்ராக் டியூரேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 8 bars வேணுமா, இல்லைனா 16 bars, 32 bars, நீங்கள் எவ்வளோ பாஸ் வேணால் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 32 bars செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அது அங்கேருந்து ரெக்கார்ட் ஆகிக்கும். நான் இங்கே வச்சுக்கிறேன், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்லாட்டை ரெக்கார்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ப்ளே. ஓகே, இப்போ இங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எந்த சாங்கை போட்டாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுடுறான். எல்லா சாங்கும் காப்பிரைட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. நான் எந்த சாங்குமே போட முடியாது, அதெல்லாம் பாதி கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்களே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா VMDJ கிராஷ் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கிராஷ் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டெக்னிக்ஸை மட்டும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி கோர்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் டிஜேயில் இல்லை டிராக்டர், செரட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரியலன்னா அதுக்கு மட்டும் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். 1 day கிளாஸு, 1 week கிளாஸு, 5 hours செஷன், அதுக்குன்னு தனி கோர்சஸே இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்கோம். VMDJ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ சாம்பிள் ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஸோ அதுதான் சாம்பிள். இந்த சாம்பிளை நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் ட்ரிகர் பண்ணலாம். சாம்பிள் ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே ப்ரெஸ் பண்ண சாம்பிள் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த சாம்பிள் உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து சாம்பிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாம்பிள்ஸ் வந்து இந்த ஒரு பேங்க்கில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேங்க் லாக் பண்ணிக்கலாம். பை மிஸ்டேக் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் என்னென்ன சாம்பிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும் ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டெம்ஸை நம்ம சாம்பிளாக எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டெம் ஸ்வாப் சொன்னால பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம் ஸ்வாப் என்னென்னா, இப்போ இந்த காதல் சாம்பிள் வச்சுருக்காங்கல்ல, இந்த சாம்பிளை வந்து இந்த சாங்கோட மெயின் வாய்ஸை ஸ்வாப் பண்ண போகிறேன். அதை கேளுங்க. ஸோ இதுதான் அந்த சாங். ஆக்சுவலி இது என்னடி ராக்கமா ரீமிக்ஸ் வெர்ஷனு. ஸோ இதுதான் அந்த சாங். ஓகேங்களா, நான் கரெக்டாக இந்த என்னடி ராக்கமா வர இடத்துல இந்த காதல் வைபவமே வந்து வாய்ஸை அங்கே கொண்டு வர போகிறேன், ஸ்வாப் பண்ண போகிறேன். இதை கேளுங்க. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து அந்த சாம்பிள். ஓகே, அதாவது என்னடி ராக்கமாக வாய்ஸ் வரல, அந்த பீட் வருது, அந்த இடத்துல காதல் வைபவமே வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ இதுதான் ஸ்வாப். என்னடி ராக்கமான்ற சாங்கோட வாய்ஸை எடுத்துகிட்டு காதல் வைபவம் வாய்ஸை அங்கே வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லூப்பை போட்டு இந்த ட்ராக்கை மேலே ஏற்றி பீட்டெல்லாம் கட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கான்செப்டை ஜஸ்ட் ஒரே ஒரு பேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஸ்வாப் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது வந்து உங்கள் சாம்பிளில் ஸ்டோரே இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து சாங்கை ஸ்வாப் பண்ணலாம். இங்கே சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த சாம்பிள்ஸ், இங்கே அந்த சாம்பிளை பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணால் இது ஸ்வாப் யூஸ் பண்ணி எந்த பாட்டுக்குமே இதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து சூப்பரான ஃபியூச்சர். இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்வாப் சாம்பிளர். வர்ச்சுவல் டிஜே 2025ல் இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணுறீங்கன்னா அது ஈக்குவலாக வேறு சாங் வாய்ஸை நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணலாம். நல்லா க்ரியேட்டிவாக அதை மிக்ஸ் பண்ணலாம். நான் நிறைய சாங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காட்டினேன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். இந்த விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை எடுத்து இந்த விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் நியூ ஃபீச்சர். இப்போ நீங்களும் அந்த வர்ச்சுவல் டிஜேயில் இந்த ஸ்டெம் ஸ்வாப் சாம்பிளை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட் நம்ம டிஜேங்க வரப்போகுது. ஆல்ரைட், see you next video. Bye from DJ Rahul. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். டிஜேயிங் பற்றி ஒரு நல்ல ஐடியாஸ் வரும். விஎம்டிஜே அகாடமியில் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கலாம், ஆஃப்லைனும் கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா விஎம்டிஜே அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.